வணக்கம். உலகத்துல எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சம்பவம் நடக்குதுன்னா, அதுல ஒரு கை எப்பவுமே அமெரிக்காவோடதா இருக்கும். அப்படிதான் இப்போ வெனிசுலாவோட பிரச்சனை நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா, தலை தூக்கியிருக்கு. கடந்த சில மாதங்களாவே வெனிசுலா பிரச்சனைய பத்தி நம்ம பேசணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிரிப்ட்டா நம்ம எடுத்து போய்க்கிறோம் பார்த்தீங்கன்னா, இது ஒரு முழுமை பெறல. ஏதோ ஒரு விஷயம் நடக்க போகுது, ஆனா நடக்கலையே. நடந்தோன பேசலாம் அப்படிங்கிற மாரி ஒரு கான்டென்ட் கிரியேட்டரா எனக்கு எப்பவுமே தோணியிருக்கு. அதற்கெல்லாம் இன்னைக்கு முத்தாய்ப்பா உலகத்துல செய்திகள்ல தவிர்க்கவே முடியாத ஒரு இடத்த அமெரிக்கா ஒரு சம்பவமா செஞ்சு விட்டுருச்சு வெனிசுலால. குறிப்பா ஒரு நாட்டில் போய் இறங்கி அந்த நாட்டில் இருக்க தீவிரவாதியை தூக்குறது, ஒரு நாட்டில் போய் இறங்கி நாட்டுடைய அமைதித்தன்மையை சீர்குலை வைக்கிறது, ஒரு நாட்டில் அமைதியை நாங்கள் தான் கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாற்றை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா செஞ்சது ஏராளம். அது ஹிரோஷிமா நாகசாக்கியா இருக்கலாம், இல்லை வியட்நாமில் இறங்குறதா இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கல்ஃபில் அமெரிக்கா நடத்திய கொடூரங்கள், அங்கே இருக்க டிக்டேட்டர்ஷிப்பை நாங்கள் ஒழிக்கிறோம், அங்கே இருக்கிற பார்த்தீங்கன்னா விஷவாயு அணுகுண்டு இது எல்லாத்தையும் தகர்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறங்கி செஞ்ச சம்பவங்கள் பலவிதம். அதை நீங்கள் ஒரு அமெரிக்கராக இருந்து பார்த்தாலே முழு மனசாக உங்களால் ஏற்றுக்கவே முடியாது. பட் ஒரு பொதுவான பார்வையில் வெனிசுலாவில் அமெரிக்கா செஞ்சது சரியா? ஏன் வெனிசுலாக்கும் அமெரிக்காக்கும் ஒரு பெரிய பகை இருக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம். குறிப்பாக நீங்கள் சவுத் அமெரிக்கா நாடுகளை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாலே, ஏன் மெக்சிகோ சவுத் அமெரிக்கா நாடு கூட போக தேவையில்ல. நீங்கள் மெக்சிகோலேருந்து ஆரம்பித்து எல்லா நாடுகளுமே அமெரிக்காவை எடுத்துக்கிட்டால் என்றைக்குமே அமெரிக்கா ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு பார்க்குறது மட்டும் இல்லாமல், முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஒரு வில்லனைஸ் பண்ணி தங்களுடைய கண்ட்ரியை எப்படி பார்த்திங்கன்னா, குறிப்பாக தங்களுடைய கண்ட்ரின்னு இல்லாமல் அப்பப்போ ஆட்சி செஞ்சுட்டு இருக்க அதிபர்கள் தங்களை புனிதர்களாக காட்டிக்கிறதுக்கு எப்போவுமே அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டது இன்றைக்கி கல்ஃபை யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அன்னையிலேருந்தே சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸையும் தங்களுடைய அண்டை நாடுகளை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதற்கு மேலே இருக்க கனடாவும் விதிவிலக்கல்ல. இப்போ கியூபா போன்ற நாடுகள் ஃபர்ஸ்ட்லேருந்தே ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை வரலாற்று ரீதியாக எடுத்திருந்தாலும், வெனிசுலா போன்ற நாடுகள் ஒரு வரலாற்று ரீதியாக அரசியல் பார்வையிலுமே என்றைக்குமே அமெரிக்காவுக்கு, அதாவது யூஎஸ்ஏக்கு எதிரான ஒரு நாடாகவே தங்களை காமிச்சிட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அரசியல் ரீதியாக பார்த்தாவே லெஃப்டிஸ்ட் மைண்ட் செட் கொண்ட ஒரு வெனிசுலா அரசாங்கத்தை அமெரிக்கா என்னைக்கெல்லாம் வாய்ப்பு கிடைச்சதோ அப்போதுலேருந்தே பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஆன்டகனிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி காட்டி தங்களோட நாட்டில் அரசியல் பிரச்சனைகள் மட்டும் இல்லாமல் தங்களோட நாட்டில் நடக்கிற அக்கிரமங்களுக்கு எல்லாமே இந்த மாதிரி நாடுகள் காரணம் சொல்லியிருந்தாங்க. இதில் வெனிசுலா எப்பேற்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேருந்தே எப்படி ஃபிடல் காஸ்ட்ரோ, இப்போ ரால் காஸ்ட்ரோ எல்லாருமே அமெரிக்காவை எதிர்க்கிறாங்களோ, அதே மாதிரி இதற்கு முன்னாடி வெனிசுலாவை ஆண்ட ஹியூகோ சாவேஸ், இவர் அமெரிக்காவுக்கு பார்த்தீங்கன்னா மதுரோ அளவுக்கு இன்னைக்கு ஆண்டுட்டு இருந்த மதுரோ அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தலைவலியாக இல்லைனா கூட அவருடைய எதிர்ப்பை காட்டுறது மட்டும் இல்லாமல் அமெரிக்காவுக்கு சில குடைச்சல்களை கொடுத்துட்டே இருந்தார். ஆனால் காலப்போக்கில் ஹியூகோ சாவேஸ் மறைஞ்சாலும் அவருக்கு சக்சஸராக வந்த இந்த மதுரோ வந்ததுலேருந்தே அமெரிக்காவுக்கு இன்னும் பல பெரிய தலைவலிகளை கொடுத்துட்டு இருந்தார். அதில் முக்கியமாக அவர் பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய காம்படிட்டர் மட்டும் இல்லாமல் ஒரு எதிரியாக ஃபியூச்சரில் மட்டும் இல்லாமல் ப்ரெசென்ட்டில் பார்க்கப்படுற சைனா கூட அவர் மூவ் ஆனது மட்டும் இல்லாமல், வெனிசுலாவில் இருக்கிற இயற்கை வளங்கள் அமெரிக்காவோட கண்ணில் படாமல் இருக்குமா? பொதுவாக ஒரு நாடு ஃப்ரெண்ட்லியாக இருக்கணுமா, இல்லை அவங்கள எனிமையாக வச்சுக்கணுமா, இல்லை தன்னோட அடிமையாக வச்சுக்கணுமான்னு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் நேச்சுரல் ரிசோர்ஸஸாக அமெரிக்கா எப்போவுமே கருத்தில் கொண்டிருக்காங்க. அப்படி நீங்கள் வெனிசுலாவை பார்த்தீங்கன்னா மலைகளும் காடுகளும் நிறைந்த ஒரு நாடாக இருக்குது. அப்படி ஒரு பாதி வெனிசுலாவில் இருக்கிற ஒரு பெரிய விஷயம் அக்ரிகல்ச்சர் அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அன்டச்டான ஃபாரஸ்ட் வெனிசுலாவில் முழுக்க இருக்குது. சரி, இந்த ஃபாரஸ்ட்டில் அமெரிக்காவுக்கு என்ன கண்ணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாரஸ்ட்டு கீழே இருக்கக்கூடிய என்றைக்குமே விலை மதிப்பில்லாத 2 விஷயங்கள் தான் சொல்லலாம். ஒன்று க்ரூட் ஆயில். ஆனால் இந்த க்ரூட் ஆயிலில் என்ன ஒரு ஆப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் க்ரூட் ஆயில் எல்லா இடத்துலையுமே கிடைச்சாலும் அதோட திக் க்ரூட் ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த க்ரூட் ஆயிலோட தன்மை, ஒரு க்ரூட் ஆயிலை எடுத்து அதில் பிரித்து பார்த்திங்கன்னா பெட்ரோல், டீசல்னு நிறைய விஷயங்கள் ப்ராடக்ட்ஸாக எடுக்கிறோம்ல, அதற்கான ப்ராசஸ் அந்த ரிஃபைனரி பார்த்திங்கன்னா இங்கே வெனிசுலாவில் கிடைக்கக்கூடிய அந்த க்ரூட் ஆயில் அப்படிங்கிறதோட திக்னஸ் ரொம்ப அதிகம். ஸோ நீங்கள் க்ரூட் ஆயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒரு ரிசோர்ஸாக நீங்கள் நினச்சி எடுத்தாலும் அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணி விற்றீங்க அப்படின்னா மற்ற இடங்களில் கிடைக்கிற க்ரூட் ஆயில் கம்பேர் பண்ணும்போது வெனிசுலாவில் கிடைக்கிற க்ரூட் ஆயில் ரொம்ப திக்னஸ் அதிகம். ஸோ ப்ராசஸ் பண்ணுறதுக்கே நிறையா செலவாயிரும். அப்படிங்கிறதுனால அதன் மேலே அமெரிக்காவுக்கு இப்போதைக்கு பெரிய கண் இல்லை. ஆனால் தங்கம் இன்றைக்கி என்ன தான் பார்த்திங்கன்னா டாலர் கணக்குன்னு சொன்னால் கூட கடைசியில் எல்லாமே தங்கம் கையிருப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வச்சு தான் ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரமும் முடிவு செய்யப்படுது. அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் தங்கம் அப்படிங்கிறதோட விலை மதிப்பு அப்படிங்கிறது உயர்ந்துகிட்டே தான் இருக்குது. தங்கத்தை வச்சு தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாபாரம் பண்ணுறது மட்டும் இல்லாமல் என்றைக்குமே குறையாத ஒரு சொத்தாக, விலை மதிப்புள்ள ஒரு சொத்தாக தங்கம் இருக்குது.
அப்படி நம்ம ஆஃப்ரிக்காவில் ஏற்கனவே பல நாடுகளை பற்றி அங்கே நடக்கிற அந்த தங்கத்துக்கு உண்டான அரசியலை பற்றி நம்ம ஏற்கனவே வந்து பார்த்துருக்கோம். அப்படி வந்து பார்த்திங்கன்னா சூடான், நைஜீரியா போன்ற நாடுகளில் நிறைய விஷயத்தை வந்து சம்மந்தப்படுத்தி இன்றைக்கி சவுத் அமெரிக்காவிலும் அதே மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. அன்டச்டு வேர்ல்டுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அன்டச்டு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் அன்டச்டு கோல்டு ரிசர்வ் இன்னும் வெனிசுலாக்கு அடியில் இருக்குது. இது எப்படி அமெரிக்காவுக்கு மூக்கு வேர்க்காமல் இருக்கும்? சரி, நீ எனக்கு எதிரான கவர்மெண்ட்டாக வேற இருக்க, அதிகமான கோல்டு ரிசோர்ஸ் வேறு ஒன்று நாட்டுக்குள்ளே இருக்குது, அதுவும் எங்களுக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாடு, டிக்டேட்டர்ஷிப்பாக வேறு செயல்பட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி உன்னை பற்றி பெரிய குற்றச்சாட்டு இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? எங்கள் பேச்சை கேட்க மாட்டேற அப்படிங்கிறதுனால உன்னை இறங்கி அடிக்கணும்னு போன வருஷத்துலேருந்தே அமெரிக்கா எடுத்த ஒரு முடிவு தான் இன்றைக்கி மதுரோவை தூக்கிட்டு போயிட்டு நியூயார்க்கில் வச்சது. சரி, இதை நியூயார்க்கில் வச்சது பின்னாடி ஒரு கதை இருக்குது. அதற்கு முன்னாடி இன்னொரு அமெரிக்காவுக்கும் ஒரு நியாயம் இருக்கும்ல, தன்னுடைய கண்ட்ரியை பாதுகாக்கணும். அந்த ஒரு காரணமாக அவங்க சொல்கிறது இல்லை, சொல்லாமல் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா மயாமியில் தான் உங்களுக்கு அதிகமான இன்றைக்கி வந்து ஆக்டிவ் நியூக்ளியர் வார் ஹெட்ஸ் வந்து இருக்கிறதா, அதாவது வந்து அங்கே பதுக்கி வைக்கப்பட்டு தான் வந்து சொல்லப்படுது. அப்படி இருக்கிறப்போ மயாமி என்றைக்குமே வந்து ஒரு பார்ட்டி சிட்டியாக மட்டும் இல்லாமல் ஸ்ட்ராட்டஜிக்கலாக சவுத் அமெரிக்கன் கண்ட்ரிஸை மட்டும் இல்லாமல் அந்த பிராந்தியத்தில் நியூக்ளியர் வார் ஹெட்ஸை வச்சு எல்லாருமே பயமுறுத்துறதுக்கான ஒரு முக்கியமான இடமா இருக்குது. இது சில பேருக்கு அரசியல் பர்சலாக தெரிஞ்சாலும் அதற்கு ஒரு பெரிய பாதகம் யாரால் ஏற்படும் அப்படின்னு பார்க்கப்பட்டதுன்னா வெனிசுலாவால் தான். குறிப்பாக வெனிசுலாவில் வந்து மேலே வைக்கிற பெரிய குற்றச்சாட்டு, அமெரிக்காவில் இவ்வளோ பெரிய ஒரு போதை கலாச்சாரம் ஃபெனாட்டில், அது வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்ரக்ஸ் இருந்தால் ஃபெனாட்டில் வந்து அமெரிக்காவுடைய பல யூத்ஸோட லைஃபே அழிச்சது அப்படின்னு சொல்லலாம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. உதாரணத்துக்கு சில ட்ரக்ஸ்லாம் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா அப்பர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில ட்ரக்ஸ்லாம் டவுனர்ஸ் அப்படியே வச்சிடும். இது வந்து ஒரு கொடூரமான டவுனர். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனை ஜோம்பி ஆக்கி அவன் வந்து எந்த ஒரு நிலையில் இருக்கான்னு சொல்லவே முடியாத அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபெனாட்டில் வந்து அவங்கள வந்து மாற்றிடும். நீங்கள் வந்து அமெரிக்கா ஃபெனாட்டில் ட்ரக் அபியூஸ் பண்ண அந்த யாரெல்லாம் ட்ரக் அடிக்ஷன்லாம் எப்படியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு வீடியோஸ் தேடி பார்த்தீங்கனாலே எப்படி இருப்பாங்கன்னா, இப்போ நம்ம ஊரில் சரக்கஷ்டு மட்டும் ஆயிடுவாங்கள்ல, ஆனால் இந்த பர்டிகுலர் ட்ரக் யூஸ் பண்ணால் ஒரு மாதிரி ஒரு ஜாம்பி மாதிரி ஒரே இடத்துல எல்லாருமே வந்து நின்றுட்டே இருப்பாங்க. இவங்களாம் நடிக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணும். பட் லிட்ரலி அந்த ட்ரக் வந்து உங்களை அந்தளவுக்கு ஆக்கிரும். அவங்களாம் பார்த்தீங்கன்னா வந்து கிழிஞ்ச ட்ரெஸ்ஸு, ரோட் ஓரத்தில் வாழ்கிறது, ஒரு மாதிரி ஜோம்பி மாதிரியே நின்றுருப்பாங்க. இது அமெரிக்காவில் ஒரு பெரிய ஆக்சஸ் கிடச்சிருக்குன்றனால அமெரிக்காவோட யூத்ஸ் மட்டும் இல்லாமல் மிடில் ஏஜ் பீப்புள் ஒரு 3 ஜென்ரேஷன் 4 ஜென்ரேஷனாக இந்த பர்டிகுலர் ட்ரக் வந்து அமெரிக்காவில் பல பேர் வந்து சீரழிச்சிருச்சு. இது முழுசாக அதிகமாக வர்றது வந்து பார்த்திங்கன்னா வந்து வெனிசுலாவிலேருந்து. அப்படிங்கிறதுனால இதை இன்டர்செப்ட் பண்ணி கடல்லையே நிறைய படகுகளை அமெரிக்கன் நேவி வந்து பார்த்திங்கன்னா வந்து அழிச்சிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வெனிசுலா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மியாமியில் இருக்க நியூக்ளியர் வாரியர்ஸ்க்கு என்றைக்குமே வந்து ஒரு பாதகமாக இருக்கும், ஒரு த்ரெட்டாக இருக்கும். அப்படிங்கிறதுனாலையும் இந்த வெனிசுலாவில் ஆப்ரேஷனை அமெரிக்கா போன வருஷத்துலேருந்து திட்டமிட்டு இறங்கி இந்த மதுரோவை தூக்கியிருக்காங்க. மதுரோவை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா அவரும் ஒன்றும் புனிதர் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஒரு டிக்டேட்டர்ஷிப் அவர் கடைபிடிச்சது மட்டும் இல்லாமல் 2019 2018 19 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 8000 பேரை வந்து மதுரோ வந்து கொண்டிருக்காருன்னா டிரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் வந்து கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு தண்டனை கொடுத்து கொண்டிருக்காரு. இதற்கு முன்னாடியும் நிறைய உயிர்கள் வந்து மதுரோவால் போயிருக்கு. அங்கே இருக்கிற மக்கள்லேயே பல பேர் வந்து அவருடைய ஆட்சி போனால் போதும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கிறதும் அவர் மேலே வைக்கப்படுற ஒரு குற்றச்சாட்டு. மதுரோ அமெரிக்காவுக்கு எதிராக இருக்க நிறைய கண்ட்ரிஸ் கூட டச்சில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து அமெரிக்காவுக்கு ட்ரக் சப்ளை பண்ணுறதுல ஒரு பங்காற்றிருக்காரு. அப்படிங்கிறதும் அமெரிக்கா ஒரு குற்றச்சாட்டாக இருக்கிறனால இறங்கி ஒரு நாட்டுடைய ஒரு தலைவரை தூக்கிட்டு நேராக நியூயார்க் போகிறாங்க. ஏன் நியூயார்க் போகிறாருங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மமதி அங்கே வந்து இருக்கக்கூடிய மேயர் அவர் டோட்டலாக தன்னை ஒரு லெஃப்டிஸ்ட்டாக வந்து காமிச்சிருக்காரு. நம்மளோட சேனல்லே அவர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டப்போ அவரை பற்றி வந்து பேசியிருக்கோம். நியூயார்க்கில் நீ வந்து மேயராக இருக்கலாம், பவர்ஃபுல் பொசிஷன் நீ வந்து ஹேண்டில் பண்ணலாம், ஒரு லெஃப்டிஸ்ட்டாக ஒன்று வந்து காட்டிக்கலாம், பட் எந்த பிரச்சனையுமே வைக்கல. மதுரோவை தூக்கிட்டு நேராக வந்து நியூயார்க்கில் இறங்கி நீ லெஃப்டிஸ்ட் ஆள்ற அந்த மேயராக இருக்க அந்த இடத்துல இருக்க பிரசிடென்ட்டில் வச்சுருக்கோம். இது என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட். அப்படிங்கிறது ட்ரம்ப்புடைய அரசாங்கம் லெஃப்டிஸ்ட் மென்டாலிட்டி கொண்ட அமெரிக்காவில் எல்லாருக்குமே வந்து ஒரு மிரட்டுற மாதிரியான ஒரு தோனியில் செய்யக்கூடிய ஒரு செயல். இதெல்லாம் தாண்டி அமெரிக்கா அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தன்னுடைய நண்பர் அப்படின்னு அவங்க மார்த்தட்டி நம்மளை வந்து சொன்னாலும் நம்மளோட முதுகுல குத்துற எல்லா வேலையுமே செஞ்சுட்ருக்க அமெரிக்கா இந்தியாவுக்கே எந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு அளவுக்கும் பாதங்களை செஞ்சுட்ருக்கு அப்படிங்கிறத அடிக்கடி நம்ம வந்து பேசிகிட்டே இருக்கோம். அப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் ஏதோ ஒரு நாட்டில் அக்கிரமம் நடக்குது, உன்னோட நாட்டுக்குள்ளே ட்ரக்ஸ் வருது, உன்னோட நாட்டுக்குள்ளே வர ட்ரக்ஸை நீ தடுத்துக்கோ. உனக்கு எதிராக வந்து ஒரு தாக்குதல் பண்ண போகிறாங்க அப்படின்னா நீ எதிர் தாக்குதல் வந்து பண்ணலாம், இல்லை அதை முறியடிக்கலாம். பட் உனக்கு என்ன தைரியம் இருந்தா, நீ உன் மனசில் என்ன நினச்சிட்டு இருந்தா, ஒரு நாட்டுக்குள்ளேயே இறங்கி அந்த நாட்டுடைய தலைவரை தூக்கிட்டு போயிட்டு அந்த ஃபுட்டேஜ் பிக்சர்லாம் ரிலீஸ் பண்ணி நியூயார்க்கோட ஜெயிலில் போய் போடுவேன். அப்போனா அமெரிக்கா வெனிசுலாவுக்கு பண்ணுது அப்படின்னா அதுக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் பண்ணுறதுக்கான எல்லா வாய்ப்புமே இருக்குது. சரி, கான்டினென்ட் விட்டு கான்டினென்ட் இந்தியாவுக்குள்ளேயே வந்து தங்களோட அரசியல் விளையாட்டை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மட்டும்
இல்லைங்க, ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருக்காங்க. தங்களுடைய கை எல்லா நாட்டிலையுமே இருக்கணும், தங்க தான் வந்து ஒரு பிக் பிரதராக புள்ளியாக இருக்கணும் அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறதுனால தொடர்ந்து அவங்க பண்ணக்கூடிய அக்கிரமங்களில் ஒன்றா தான் வெனிசுலாவில் அவங்க நடத்திருக்க இந்த விஷயத்தை வந்து பார்க்கலாம். இதோட உச்சமாக போய் ட்ரம்ப் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் நம்மளுக்கு ரொம்ப எரிச்சல் மூட்டுற விதமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தானுக்கும் நம்மளுக்கும் நடந்த சண்டையை நான் தான் தீர்த்து வச்சேன், சின்ன பலத்தனமாக நடந்த பொறுப்பு நடந்துக்கும் தானேனோ பெரிய உத்தமன் பேசின ட்ரம்ப் இந்த விஷயத்தில் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஆமாம் மதுரை தூக்கிட்டோம், இப்போ என்ன அந்த கண்ட்ரியை எங்களுக்கு எப்படி ரன் பண்ணணும்னு தெரியும்னு. ஒரு கண்ட்ரியில் போயிட்டு ஒரு தலைவனை தூக்கணும் மட்டும் இல்லாமல் அந்த நாட்டுடைய இறையாண்மையை மீறி எங்களுடைய நாடு வந்து அந்த நாட்டை நிர்வகிக்கும், ரன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அமெரிக்காவுக்கும் ட்ரம்ப்புக்கும் எவ்வளோ திமிர் இருக்கணும். அவங்க வெனிசுலாவை மட்டும் இல்லைங்க, அவங்களோட நட்பு நாடுகள்னு சொல்லப்படுற உலகத்தில் இருக்க எல்லா நாட்டையுமே இப்படி தான் பார்க்குறாங்க. குறிப்பாக வெனிசுலாவும் ரஷ்யாவுக்கும் ஒரு நல்ல டைப் இருந்தாலும் சைனா வந்து இப்போ வந்து எதுவுமே சொல்லாமல் அதுக்கு மௌனம் காக்கிறதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்ம எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்ல இருக்காங்க. ரஷ்யா மௌனம் காக்கிறதுக்கான முக்கியமான ரீசெண்டாக ட்ரம்ப் அரசாங்கம் ரஷ்யா கிட்ட நாங்கள் உக்ரைனில் உனக்கு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டோம், அங்கே நீ பண்ணுறதை பண்ணிக்கோ, ஆனால் இந்த பிரச்சனை நீ தலையிடாத அப்படிங்கிற மாதிரி ஒரு அன்சைன்டு பேக்டை போட்டாங்க. அண்ட் இந்தியா ஏன் மௌனம் காக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் இருக்குது. இந்த திக் க்ரூட் ஆயில் சொன்னல, இந்த உலகத்திலே வந்து பார்த்திங்கன்னா ரிஃபைன் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான பிளேயராக இந்தியாவில் இருக்கக்கூடிய ரிலையன்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால இது ரிலையன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் இன்டெரக்டாக இந்தியாவுக்கும் ஒரு பெரிய லாபமாக இருக்குது. இந்த ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியில் திக் க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணுறதுல இந்தியாவுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது, கை இருக்குது, லாபம் இருக்குது. அப்படிங்கிறனால இன்றைக்கி நம்மளும் வாயை பொத்திக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக. பட் எவ்வளோ நாள் வந்து நம்ம இப்படியே அமைதி காப்போம் அப்படின்னு தெரியாது. அமெரிக்கா இன்னும் என்னென்ன அக்கிரமங்கள்லாம் வந்து வெனிசுலாவில் நிலைநாட்ட போது, வெனிசுலா அப்படிங்கிற இன்றைக்கி இருந்த நாடு அமெரிக்கா ஒரு கைக்குள்ளே போயிட்டதுனால என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம அப்டேட்ஸாக தேவைப்பட்டால் பார்க்கலாம். இந்த தகவல்கள் தாண்டி உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தகவல் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் சொன்னதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஏற்றும்படியாக இல்லை அப்படிங்கிற நீங்கள் என்ன நினச்சிங்கன்னா அதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.